மிட் ஏஜ் பீப்புளும் கிட்ஸும் லைக் பண்ணுற பாஸ்தாவை கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக பண்ணலான்னு முடிவு பண்ணி பம்கின் பாஸ்தா பண்ணுறேன். பாஸ்தா நான் நல்லா வேக வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு தவாவில் ஒரு 6 பீஸ் பம்கின்னு, 2 ரெட் சில்லி, அரை வெங்காயம், 5 அல்லது 6 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரில் பண்ண மாதிரி க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு பாயில் பண்ண பாலோட திக்கான பாலையும் அதை ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச அந்த க்ரீமி மிக்சரை ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். க்ரீமியாக க்ளாஸியாக வரணும். அப்போ நீங்கள் ஆரிகாமி 2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த வேக வச்ச பாஸ்தா உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டிங்கன்னா அது ஃபுல்லாக போய் மேலே அப்ளை ஆகிடும் அந்த க்ரீம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஷீட்டோ இல்லை சீஸ் பிளாக்ஸையோ கிரேட் பண்ணி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக போய் மர்ஜ் ஆகி சூப்பராக க்ளாஸியாக ஆகிடும், திக்காகவும் ஆகிடும். இந்த பம்கின் பாஸ்தாவை ஹாட்டாகவே சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்சால் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி கார்னிஷ் பண்ணுங்கள். பம்கின் போட்டிருக்கே எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஒயிட் பாஸ்தாவோட சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி.